அதாவது செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் நம்பர் 2ங்கிற பொசிஷனில் இருந்தாப்புல. அப்போ முகம் காட்டாத சசிகலா வர்சஸ் செங்கோட்டையங்கிறது பெரிய அளவில் இருந்தது. அப்போ ஜெயலலிதா அம்மையார் இறந்தபோது நீங்கள் ஃபைட் பண்ணால் சிஎம்மாக வர முடியுங்கிற ஒரு தோற்றமும் 2011 அவர்கிட்ட ஜெயலலிதா அம்மையார் வந்து கேண்டிடேட் செலெக்ஷன் இதெல்லாம் கொடுத்தது, கிருஷ்ணசாமியை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தது போன்ற பணிகள், மேல் சபையை வரவிடாமல் தடுத்தது போன்ற பணிகள்லாம் செய்தவர். அந்த முக்கியத்துவத்தில் இருந்தவர். அவருக்கும் சசிகலா அம்மையாருக்குள்ள அந்த ஃபைட்டில் அவர் ஜெயலலிதாவுக்கு எதிரின்னு சசிகலா தரப்பால் முத்திரை குத்தப்பட்டு ஓரங்கட்டப்பட்டார். என்றாலும் அவருக்குள்ள ஆதரவு வளையம் மக்கள் மத்தியில் தெளிவாக இருந்தது. அப்போ தம்பி பெருமாள் மணி சொன்னது மாதிரி திராவிட மாதா சசிகலா அம்மையார், மிகப்பெரிய அறிவுஜீவி எம் நடராஜன் நமக்கு எதிராக வரக்கூடிய செங்கோட்டையனை மதித்து அவருக்கு கட்சியில் பெரிய பதவியும் ஆட்சியில் அவருக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. அது ஒரு பெரிய மூவ். அந்த மூவில் அவர் காம்ப்ரமைஸ் ஆகிட்டார். ஏன் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாருன்னா 4.5 வருஷம் ஆட்சி அதிகாரம் இருக்குது. நம்மளை ஜெயலலிதா ஓரங்கட்டின நம்மளை சசிகலா தரப்பு நம்மளை பவர் பொலிட்டிக்ஸில் பவராக மதித்து அமைச்சரவையில் சேர்க்குறாங்க. நம்மளை பவராக மதித்து கட்சிக்கு ஒரு முக்கிய பொறுப்பில் நம்ம வைக்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த 4.5 வருஷ பொலிட்டிக்கல் கெயின் இருக்குது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கலைஞர் ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராக வர்றதுக்கு விருப்பப்படுறார். இதை நான் இன்னைக்கு சொல்லலை, உங்கள் நிகழ்விலே ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே இதர் எடப்பாடியார் எலெக்ஷன் கவுண்டர் பண்ணுவார், அவர் கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி தலைவராக வர விரும்புகிறாருங்கிறத சொன்னேன். அது முடியுமா முடியாதா, அதுக்குள்ள தகுதி அவருக்கு இருக்காங்கிறது அடுத்த விஷயம். பட் அவர் அதற்கான முயற்சியில் இருக்கிறார். இன்னைக்கு வர அவர் அந்த முயற்சியில் தான் இருக்கிறார். ஸோ 2024க்கு முன்ன இரட்டை தலைமையை உடைச்சி ஒற்றை தலைமையானது அந்த கட்சியின் தன்மையையே மாற்றிட்டு, அதனால ஓபிஎஸ் நீக்கினதுனால 13 விழுக்காடு இடங்களை அந்த கட்சி இழந்தது. அதை நீங்கள் பார்லிமெண்ட் அசம்பிளின்னு சொன்னால் கூட தென் மாவட்டங்களில் 13 இல்லை 20-25 விழுக்காடு இடங்களை இழந்திருக்கு. வட மாவட்டங்களில் கூடவும் செய்திருக்கு 10.5. அந்த அடிப்படையில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, இந்த கட்சி என் கட்சி என்ன முன்னிறுத்தி எடுத்தது தான் 20% ஓட்டு. தேர்தல் முடிஞ்சதும் அதைத்தான் அறிக்கை விட்டாரு. உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவர் என்ன பார்க்குறாரு, நம்ம லீடர், நம்ம அசெப்டிவ் லீடர், இதற்கிடையில் யாரையாவது உள்ள விட்டோம்னா நாளைக்கு தோத்து போகும். தோத்தம் பிறகு அவங்க நம்மளை தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அந்த நாம் வீழ்த்தினது வெரி பவர்ஃபுல், பொலிட்டிக்கலி வெரி வைப்ரண்ட் குரூப்பை நம்ம வீழ்த்தியிருக்கோம். சாதாரண குரூப்பை வீழ்த்தல, ரொம்ப எஃபெக்டிவான குரூப்பை வீழ்த்தியிருக்கோம். நாளைக்கு அந்த டைம் பார்த்து அவங்க செங்கோட்டை மூலமாட்டு நம்மளை தூக்கி போடலாம், வேலுமணி மூலமாட்டு தூக்கி போடலாம், தங்கமணி மூலமாட்டும் தூக்கி போடலாம், அவங்களே முடிஞ்சா தூக்கி போடுவாங்க. அளவு கெப்பாசிட்டி உள்ள ஒரு குரூப், அந்த குரூப்பு கிட்ட பயந்து அரசியல் நடத்தி அந்த மனநிலையை அப்படி உருவாக்குனவர் எடப்பாடி பழனிசாமி. அப்போ தன்னோட லீடர்ஷிப்புக்கு நாளைக்கு எந்த பாதிப்பும் யாராலும் வந்துடக்கூடாது, இது என் கட்சி என் ஓட்டு நான்ங்கிற லெவலில் அவர் நிற்கிறாரு. என்ன பொறுத்த அளவில் அந்த 20% ஓட்டில் ஒரு 5% ஓட்டு தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டேல ஓட்டு. மீதி அந்த ஓட்டு என்னோட ஆய்வின் அடிப்படையில் 10.5 கொடுத்தாருன்னு மிக பெரும்பகுதி, அந்த 20ல் ஒரு 7% ஓட்டுக்கு மேலே 10.5க்காக கிடைச்ச ஓட்டு. மீதி அவரோட சமூக சூழ்நிலையில் கிடைச்ச ஓட்டு. மேற்குலையும் வடக்குலையும் தான் அவர் வாக்கை நல்லா எடுத்திருக்காரு. தர்மபுரி, சேலம், விழுப்புரம். இப்போ வந்து ஓபிஎஸ் கூட்டணி விட்டு வெளியேறிட்டாரு. டிடிவி ஏறத்தாழ அந்த முடிவை நோக்கி தான் நகர்ற மாதிரி தெரியுது. இதெல்லாம் வந்து ஒரு கடைசி நேரத்தில் பிஜேபி தலைமையால் ஒன்று சேர்த்து வச்சிட முடியுமா? பிஜேபி தலைமை அதில் இருந்திருந்துன்னா நம்ம தரவின் அடிப்படையில் பார்த்தா சசிகலா அம்மையார் எங்கேயாவது ஒரு முக்கியமான பிஜேபி தலைவர் கூட நின்று இருக்காங்களா? நான் மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் 2021 வர முடியாதுன்னு நான் தெளிவாக சொன்னேன். சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி எரியும் போது அதை பயன்படுத்தி என் மதிப்புக்குரிய துக்ளக் ஆசிரியர் ஐயா குருமூர்த்தி போன்றவர்களும் சொல்லும் போது கூட நான் சொன்னேன் மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னேன். இன்னைக்கு வர சசிகலா அம்மையார் ஒரு கிரெடிபிலிட்டியுள்ள ஒரு பாஜக தலைவரை சந்தித்ததாட்டோ எதுவோ இந்த செய்தி இல்லை. ஆனால் தமிழக ஊடகத்தில் சசிகலாவை இயக்கிறது பாஜக வரப்போறாங்கிற ஒரு தகவல் வரத்தான் செய்யும். நான் தரவின் அடிப்படையில் பேசுகிறேன். அடுத்தாப்புல ஓபிஎஸ் ஒரு அறிக்கை கொடுத்த பிறகு பாஜக தலைமை நினைச்சிருந்தா ஓபிஎஸ்க்கு அவரை வரவேற்கிறதுக்கோ வழி அனுப்புவதற்கோ வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அதுபோல அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்த தேனி வேட்பாளர் டிடிவி தினகரனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். ரெண்டுமே கொடுக்காத போது டெல்லி பாஜக தலைமைக்கு இது தெரியாதா, என்ன நினைக்கிறாங்கிறது வந்து மிக சந்தேகத்துக்குரிய இடமா இருக்குது. அந்த இடத்துக்குள்ள பிஜேபிக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லையா, இல்ல பிஜேபி தடுமாறுறாங்களா, இல்ல பிஜேபி கம்ப்ளீட்டா ஏடிஎம் கிட்ட கொடுத்துட்டு சரண்டர் ஆயிட்டாங்களா? சரண்டர்லாம் ஆகல, அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் வரலாம். ஆனா இந்த நிகழ்வு வந்து நான் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க, பிரைம் மினிஸ்டர் வரும்போது நான் ரிசீவ் பண்றதுக்கோ அனுப்புறதுக்கோ
ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டா அதை கூட கொடுக்க மாட்டாங்களே சார். லெட்டரும் அவர் கடைசியா மன்றாடி பார்த்துட்டு தானே வெளியே போறாரு. மன்றாடி பார்க்கும்போது தான் அவர் சிலதை என்லைட்டன் ஆனாரு. 2019 வாரணாசியில் வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் அழைப்பு கிடையாது. 24 அழைப்பு கிடையாது, முன்னாடி அழைப்பு இருந்து 19 இருந்து ரெட்டை தலைமையாக இருக்கும்போது கிடையாது. ராமநாதபுரத்தில் மோடி பிரச்சாரம் இல்லை. 60 எம்பிக்கள் உள்ள இடத்துல ஒரு எம்பி ஜெயித்த இடத்துல அவர் மகன் ரவீந்திரநாத் குமாருக்கு மோடி நினைச்சிருந்தா எம்ஓஎஸ் கொடுத்துருக்கலாம். அப்படி டாப் ஆஃப் தி ஆல் எனக்கு அழைப்பு இல்லைன்னு சொன்ன பிறகும் அதை சரி பண்ணி கொடுக்கலன்னு சொல்லும் போது ஓபிஎஸ் வந்து தெளிவாக என்டிஏ விட்டு விளைகிறாரு. திராவிட இயக்கம் கலைஞர் இதை படித்து தான் அவருக்கு தந்தையை வந்து பராசக்தி எல்லாம் பேசணும் சட்டசபையில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 3 தடவை சந்திச்சிருக்கிறாரு. தெளிவாக சந்தித்து அரசியலில் நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாதுன்னு வெளிப்படையாக டிஎம்கே ஆப்ஷன் அவர் ஓப்பன் பண்ணிட்டார். தம்பி சகோதரர் சுப்ரத்தனம் மறுப்பு கருத்து சொல்லலாம், அது அவர் உரிமை. ஆனால் பார்வையில் தெளிவாக பார்த்து ஒரு ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிட்டார் அவர். அப்போ என்டிஏக்குள்ளே நான் இல்லைன்னு சொல்கிறாரு. எனக்கு இதோட பெட்டர் ஆப்ஷன் அவரோட கேரக்டர் இடியூன் கிரேசி இருக்க இடத்துல விசுவாசமாக இருப்பார், அரசியல் பண்ணி யாரையும் கவுக்க நினைக்க மாட்டாருன்னு சொல்லும்போது அதுவும் அவரோட சமூகம் பின்னணி திராவிட இயக்க மூத்த தலைவராக இருக்கிறதும் அவருக்கு ஒரு பெரிய மெரிட்டை கொடுக்குது. அதை நோக்கி தான் அவர் நகர்றதா நான் பார்க்குறேன். அதிமுக வாக்கு வீதம்ங்கிறதே முடிச்சிடறாரு. வாக்கு வீதம்ங்கிறதே எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு இல்லை. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன நாம் தமிழர் கட்சி கீழே 4வது பேருக்கு விளவங்கோட்டிலாம் கடந்து போயிடக்கூட முடியாது. திருநெல்வேலியில் 8% தான் கூட்டணி இருந்தோம். ராமநாதபுரத்தில் 9% தான் கூட்டணி ஓட்டு. அப்போ தனியாக நின்ன கட்சியோட கம்பேர் பண்ணும்போது தென் மாவட்டத்தில் அந்த கட்சியோட பலம் குறைவாக தான் இருக்குது. ஆனால் வட தமிழகத்தில் 10.5 வன்னியர்களின் பெருந்தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டையில தாக்கம் எல்லாம் அந்த 20 ஓட்டுல ஒரு 4-5 ஓட்டுக்கு மேல இல்லை. மீதி 15 ஓட்டும் அவருடைய 4.5 ஆண்டு கால ஆட்சியில் அவர் செய்த நடவடிக்கைகள். அதில் உள்ள நஷ்டமும் லாபமும், லாபம் வடக்க இருக்கு, நஷ்டம் தெற்க இருக்கு. இதுதான் யதார்த்த உண்மை. எம்ஜிஆர் ஜெயலலிதா பேசுறது வந்து ஏதோ கொஞ்சம் ஓட்டுக்கு அது தேரும், அவ்வளவுதான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.